வெல்கம் பேக் டு 6-60s யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து ஏசி பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ஏடி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். அடார்ன்டு, இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ADAD ORRNED அடார்ன்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா டெக்கரேட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நம்ம அடார்ன்டுன்னு இன்னொரு வேர்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அட்மிட், இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ADAD, எம்மை வந்து தனியாக பிரிச்சிடணும். IT இதை வந்து சேர்த்து அட்மிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து ஒப்புக்கொள்ள அப்படி இல்லைன்னா நுழைவுன்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அடாப்ஷன், இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ADAD AP TION இதை வந்து நம்ம சேர்த்து அடாப்ஷன் நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து இது வந்து தமிழ் மீனிங் என்னென்னா தழுவல்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா மாற்றின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடாப்ட் ஆகும்ல, அதை வந்து நம்ம சொல்லுவோம் அடாப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அடாப்ஷன். கைஸ், அடாப்ஷன் வேறு அடாப்ஷன் வேறு. அடாப்ஷன் அப்படின்னா ADAD TION அப்படின்னு பிரிக்கலாம். சேர்த்து அடாப்ஷன் நம்ம எழுதலாம். அடாப்ஷன் அப்படின்னா நம்ம வந்து தத்தெடுப்போம்ல, அதை வந்து நம்ம அடாப்ஷன்னு சொல்லுவோம். அடாப்ட்னா ADA வரும், அடாப்ட்னா ADO வரும். அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு அடெப்ட், இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ADAD EPT இதை வந்து நம்ம அடெப்ட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா திறமையானன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா அவங்க வந்து ரொம்ப டேலண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இன்னொரு வேர்டு வந்து அடெப்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அட்மானிஷன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எப்படி பிரிக்கலாம்னா ADAD MONITION இதை வந்து அட்மானிஷன் நம்ம சொல்லுவோம். நம்ம தமிழ் மீனிங் வந்து அறிவுரை கூறுவது அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம்னா அட்வைஸ் பண்ணுவோன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இன்னொரு வேர்டு வந்து அட்மானிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அடாரபுள், இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ADAD ORRABLE ஏபிள், அதாவது சேர்த்து அடாரபிள் அப்படின்னு நம்ம எழுதலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து அழகானன்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஷீ லுக்ஸ் லைக் அடாரபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதாவது அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம அடாரபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது பியூட்டிஃபுல்லுக்கு இன்னொரு வேர்ட் தான் அடாரபிள். நெக்ஸ்ட்டு அட்னெக்ஷா, இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ADAD NEXA அட்னெக்ஷா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம கருப்பை இருக்குல்ல, அதில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் இந்த அட்னெக்ஷா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அட்குவாட், இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ADAD EQUATE இதை வந்து நம்ம சேர்த்து அட்குவாட்டுன்னு சொல்லுவோம். நம்ம அட்குவாட்டுன்னு சொல்கிறப்போ வந்து சைலண்ட் ஆகிடும். இதுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து போதுமானது அப்படின்னு அர்த்தம். இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம்னா இட்ஸ் இனஃப், அதாவது போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் வந்து இன்னொரு பேர் வந்து அட்குவாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜுடிகேஷன், இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ADAD JUDIDCAKTION இதை வந்து நம்ம சேர்த்து அட்ஜுடிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து தமிழ் மீனிங் என்னென்னா தீர்ப்பு. இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் தராங்கன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் தான் அட்ஜுடிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து அட்னேட், இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ADAD NATE அதாவது சேர்த்து அட்னேட்டுன்னு எழுதலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து இணைன்னு அர்த்தம். நம்ம ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து அட்னேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அடமெண்ட், இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ADAD தனியாக பிரிச்சுட்டு MENT சேர்த்து அடமெண்ட் அப்படின்னு எழுதலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து பிடிவாதம் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா அவங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம அடமெண்ட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அடேஜ், இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ADAD ஏஜ் இதை வந்து சேர்த்து அடேஜ்னு நம்ம எழுதலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து பழமொழின்னு அர்த்தம். நம்ம வந்து ப்ராவர்ப்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் தான் அடேஜ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து அட்மயர், இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ADAD MIRE
இதை வந்து சேர்த்து அட்மையர் நம்ம எழுதுவோம். இது வந்து தமிழ் மீனிங் என்னென்னா போற்றின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப பார்க்க அட்மையரபிள் பர்சனாக இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல. அடாரபிள்னா அழகான, அட்மையர்னால் ரொம்ப போற்ற தகுந்தவங்களாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அதை தான் நம்ம அட்மையர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.